ஓகே, நம்ம வந்து பேபிள்ஸ் செட்டப்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு இப்போ. பேபிள்ஸ் எல்லாம் செட்டப்ஸ் முடிச்சாச்சு. ரிசீவபிள் நெக்ஸ்ட் வந்து ரிசீவபிள்ஸ். ரைட், ரிசீவபிள்ஸ். ஃபர்ஸ்ட் ரிசீவபிள்ஸ்ல ரெட் யூசர் அண்ட் பார்ட்டிகல்ஸ் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து ஆர்டினரியா பண்ற மாதிரி தான் மற்ற மாடியூல்ஸ் மாதிரி ரிசீவபிள்ஸ் மாடியூல்ல போய்க்கும். சர்ச் பண்ணேன் அப்படின்னா ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கலாம். மற்ற மாடியூல்ஸ் மாதிரி தான் ரிசீவபிள்ஸ்க்கும் ஒரு ஆப்ஸ் இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ரிசீவபிள்ஸு. இதில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டு தான் மெயின், பில்லிங் அண்ட் அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸ். இது ரெண்டு தான் மெயின். ரெவன்யூன்றது நம்மளுக்கு வந்துருக்க ரெவன்யூ வந்து கால்குலேட் பண்ண டேஷ்போர்ட் மாதிரி, அதான் ரெவன்யூ. ஸோ பில்லிங் அண்ட் அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸ் தான் மெயின். பில்லிங் வந்து எதுக்கு அப்படின்னா நம்மளோட இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸ் வந்து நம்மளோட ரெசிப்ட் கிரியேட் பண்ணுறது. ஸோ இது ரெண்டு தான் மெயின். கேட்குதா? கேட்குதுங்க. பில்லிங் வந்து நம்ம வந்து பேபிள் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி, ரிசீவபிள்ஸில் நம்மளுக்கு உள்ள வந்து மணி வரதை ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு தான் அந்த பில்லிங்கு. அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸ் வந்து நம்ம கஸ்டமர் நம்ம பே பண்ண பில்லுக்கு ரெசிப்ட் கொடுப்போம். ஸோ அந்த ரெசிப்ட் கிரியேட் பண்ணுறதுக்காண்டி தான் நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸ் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் வந்து பில்லிங்குள்ளே போனோம் அப்படின்னா டாஸ்க் டேப் இருக்கும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கிரியேட் டிரான்சாக்ஷன் இருக்கும், கிரியேட் டிரான்சாக்ஷன், மேனேஜ் டிரான்சாக்ஷன். ஸோ மூணு தான் மெயின். கிரியேட் டிரான்சாக்ஷன் அப்படின்றது நம்ம வந்து மேனுவலாக ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறது. அதுதான் கிரியேட் டிரான்சாக்ஷன்ன்றது வந்து கிரியேட் மெமரி யூஸ் பண்ணுறது. சப்போஸ் நம்மளுக்கு வந்து மணி உள்ளே வந்துடுச்சு, நம்ம வந்து இதில் வந்து செல் பண்ணுற இது சப்ளையராக இருக்கும், நம்ம சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சப்ளை பண்ண பொருள் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மணி வெளியே போகும் இல்லையா. ஸோ அதுக்காண்டி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிரியேட் டிரான்சாக்ஷன் ரைஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து மேனேஜ் டிரான்சாக்ஷன். எதுக்குன்னா நம்மளோட கிரியேட் டிரான்சாக்ஷன் பண்ணுறது, டிரான்சாக்ஷன்லாம் எங்கே போய் பார்ப்போம் அப்படின்னா மேனேஜ் டிரான்சாக்ஷன்லாம் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ரெக்கரிங் பில். ஸோ நான் வந்து பே பில்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, மந்த்லி ரெகுலராக ஒரு பில் பே பண்ணுவோம் அப்படின்னு. அது மாதிரி நம்மளுக்கு மந்த்லி நம்மளுக்கு ரெகுலராக பில் உள்ள வருது அப்படின்னா நம்ம மேனேஜ் ரெக்கரிங் பில்னு சொல்லுவோம். அதை நெக்ஸ்ட் வந்து கிரியேட் கஸ்டமர். ஸோ நம்மளோட கஸ்டமரை நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து இப்போ சிலர் பார்ப்போம், செட்டப்பில் பார்ப்போம் கஸ்டமர் கிரியேட் பண்ணுறது. இதில் இப்போ நம்ம இண்டிவிஜுவல் எதாவது பார்ப்போம் அப்படின்னா கிரியேட் டிரான்சாக்ஷன் அண்ட் கிரெடிட் டிரான்சாக்ஷன், இது ரெண்டு தான் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் டிரான்சாக்ஷன் கொடுக்குறேன். கொடுத்துட்டேன் அப்படின்னா இதுதான் என்னோட இன்வாய்ஸ் பேஜ். ஸோ இதில் தான் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவேன். ஸோ பேபிள்ஸ் மாதிரி தான் சேமாக தான் இருக்கும், மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் அதில் மாதிரி இதுலேயும் பிஸ்னஸ் யூனிட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ EOS ஒன் பிஸ்னஸ் யூனிட் செலக்ட் பண்ணிக்கிட்டு பிஸ்னஸ் யூனிட் செலக்ட் பண்ணிட்டேன். செகண்ட் வந்து டிரான்சாக்ஷன் சோர்ஸ். ஸோ டிரான்சாக்ஷன் சோர்ஸ் வந்து நான் மேனுவலாக கிரியேட் பண்ணுறதுனால நான் மேனுவலாக கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு டிரான்சாக்ஷன் டைப்பு இன்வாய்ஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு டிரான்சாக்ஷன் டேட் இன்னைக்கு டேட்டு, மற்றது எல்லாமே ஆப்ஷனல் தான். கரன்சி கொடுத்தாச்சு, கரன்சி மேனிட்டரி. கரன்சி வந்து யூஎஸில் கொடுக்குறதுனால நான் கிரியேட் பண்ணுறதுனால யூஎஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பில் டு நேம். ஸோ பில் யார் நேம், யார் பேரில் பில் பண்ணுறோம், யார் பேரில் ஷிப்பிங் பண்ணுறோம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த கம்பெனி எடுக்கிறேன். ஸோ ஈஸி சொல்யூஷன் அப்படின்ற கம்பெனி எடுத்துக்கிறேன். இந்த கம்பெனிக்கும் ஸோ ஷிப்பிங்கும் நான் இந்த கம்பெனிக்கு பண்ணிக்கிறேன். ஸோ நான் பில் டு நேமும் ஷிப் டு நேம் ரெண்டுக்குமே கம்பெனி எடுத்துக்கிட்டு பேமெண்ட் டேர்ம்ஸ். ஸோ பேமெண்ட் டேர்ம்ஸ் நம்மளுக்கு எத்தனை நாளுக்குள்ள பேமெண்ட் டேர்ம் நம்ம வரணும்னு கேட்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் நெட் 13 கொடுத்துக்கிறேன். நெட் 13 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 30 நாளுக்குள்ள கஸ்டமர் எனக்கு வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சொல்லிட்டு கீழே வந்து நம்ம என்ன ஐட்டம் வந்து செல் பண்ணுறோம் கஸ்டமருக்கு அப்படின்னு கேட்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து ஹார்ட்வேர், ஸோ ஹார்ட்வேருக்கு செல் பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் ஹார்ட்வேரும் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ன்றது இது வந்து யூஎம்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். ஸோ நான் வந்து ஹார்ட்வேர்ன்றது ஒரு பொருள்னா என்ன எண்ணிக்கையில் பண்ணுவேன். ஸோ ஈச் வைஸில் பண்ணுவேன். சப்போஸ் நான் வந்து ஒரு மில்க் வாட்டர் அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா லிட்டர் கணக்கில் பண்ணுவேன். கரெக்டாக அப்போ வந்து எல்ஐன்னு வரும். ஸோ நான் வந்து எந்த ஐட்டம் செல் பண்ணுறேன் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் மாறும். இந்த எடிட் மேனுவலில் உள்ள இருக்குங்களா அதுக்கேற்ற மாதிரி? ஆமாம் செட்டப்பில் கேட்கல. இந்த செட்டப்பில் இருக்குங்களா? இந்த செட்டப்பில் இருக்கும் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஹார்ட்வேர்னா இதாக வரும். இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. டிஃபால்ட்டாக இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து குவான்டிட்டி. ஸோ எத்தனை குவான்டிட்டி நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 5 குவான்டிட்டி கொடுக்குறேன் அப்படின்னா 5 குவான்டிட்டி கொடுத்துட்டு யூனிட் ப்ரைஸில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு குவான்டிட்டியோட ப்ரைஸ் தான் கொடுப்பேன். நான் 5 குவான்டிட்டியோட ப்ரைஸ் கொடுக்க மாட்டேன். ஒரு குவான்டிட்டியோட ப்ரைஸ் 1000 கொடுக்குறேன் அப்படின்னா நான் டோட்டல் கால்குலேட் பண்ணும்போது அமௌண்ட் வந்து 5000 ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக குவான்டிட்டி ப்ளஸ் யூனிட் ப்ரைஸ் சேர்ந்து 5000 ஆயிரும். ஸோ 5000க்கு நான் வந்து ஹார்ட்வேர் சேல் பண்ணுறதுக்கான இன்வாய்ஸை நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் கான்செப்ட். நான் சேவ் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இந்த இன்வாய்ஸ் சேவ் ஆயிரும். டிரான்சாக்ஷன் நெக்ஸ்ட் வந்து இன்வாய்ஸ் தான் அவரோட எவ்வளோ இன்வாய்ஸ் கொடுத்துட்டோம். வேலிட் ஆகும். டிஜிட்டல் ஒரு இஷ்யூ இருக்கும் சார். ஓகே.
ஸ்கிரீன் தெரியுதா bro? சரி. கேக்குதுங்க. இன்ஸ்டன்ஸ் ஸ்லோவா இருக்கு. ஓகே. வெயிட் பண்ணி நான் சாப்பிட்ட வேற இன்ஸ்டன்ஸ் கேட்டு வாங்கிட்டு வரேன். ஒன் செகண்ட் வெயிட் பண்ணலாம். ஓகே. முடிஞ்சிரும்டா நேரம். இன்ஸ்டன்ஸ் ஓ
ஸ்க்ரீன் தெரியுதா அப்போ? தெரியுது. கிரியேட் டிரான்சாக்ஷன். லைன்ல வந்து transaction type. ஹலோ ப்ரோ, கேட்குதா ப்ரோ? கேட்குதுங்க. ஸோ இன்ஸ்டன்ஸ் தான் ப்ரோ ப்ராப்ளமாக இருக்காது. டிரான்சாக்ஷன் டைம் டாக்குமெண்ட் ஆட் பண்ணாமல் இருக்கு, வரமாட்டேங்குது. ஓகே. இன்ஸ்டன்ஸ் செட்டப்ஸாக தான் பார்க்கலாம், இன்ஸ்டன்ஸ் இல்லை. பார்க்கலாம். செட்டப்ஸுமே இன்ஸ்டன்ஸ் இருந்தால் தான் பார்க்க முடியும். அதனால தான் சார் அனுப்பியிருக்காரு. சார் அனுப்பியிருக்க இன்ஸ்டன்ஸும் ஒர்க் ஆக மாட்டேங்குது, இன்வாலிட்னு காட்டு.
கேட்குதா ப்ரோ? செட்டப்புங்களா? நம்ம நேற்று பார்த்த மாதிரி பேபிள் செட்டப்ஸ் பார்த்தோம்ல, அது மாதிரி தான் ரிசீவபிள்ஸ் இருக்கும். இதில் ரிசீவபிள்ஸில் வந்து ரிசீவபிள்ஸ் அண்ட் கஸ்டமர் பில்லிங் ரெண்டில் தான் பார்க்கணும் செட்டப்ஸ். சரி, ரிசீவபிள்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேனேஜ் ரிசீவபிள் சிஸ்டம் ஆப்ஷன்ஸ். ஸோ நம்ம இப்போ இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த இன்வாய்ஸ் கிரியேட் பண்ண ஃபஸ்ட்டு இந்த மேனேஜ் ரிசீவபிள் சிஸ்டம் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டு பிஸ்னஸ் மேனேஜர் பேசு இந்த பிஸ்னஸ் ஃபீல்டு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்க ஃபீல்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 ஃபீல்டு அண்ட் இந்த எக்ஸெப்ஷன் ரூல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி, இந்த இது அட்ஜஸ்ட்மெண்ட் ரீசன்ஸ், இந்த 4மே இதுலேருந்து வரும்னா நமக்கு வந்து ரிசீவபிள்ஸ்லேருந்து வராது, சிஆர்ஆர் மாடியூல்ஸ்லேருந்து வரும். சிஆர்ஆர் மாடியூல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணும்போது வரும். ஸ்பிட் அமௌண்ட் டேஸ் அண்ட் சேல்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் கால்குலேஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இங்கே வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு இங்கே டேஸ் அண்ட் டேஸ் அவுட்ஸ்டாண்டிங் கால்குலேஷன் அமௌண்ட் கொடுத்துட்டு டேஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ ஸ்பிளிட்டில் கொடுத்த அமௌண்ட் வந்து இத்தனை டேஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பிட் ஆகி கால்குலேட் ஆயிரும். அதுதான் கான்செப்ட். அது இங்கே இப்போ சிஆர்ஆர் மாடல் தேவைன்னா கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது சேல்ஸ் பர்சன் நம்மளுக்கு வந்து ரெக்கவர்னா நம்ம வந்து சேல்ஸ் பர்சன் தேவை அப்படின்னா சேல்ஸ் பர்சன் கொடுத்துக்கலாம். ஸோ என்ன பண்ணுறோம்னா பண்ணிக்கலாம். இல்லை சேல்ஸ் பர்சன் தேவை சேல்ஸ் பர்சன் இல்லாமையே நான் வந்து ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிக்குவேன் அப்படின்னா நான் வந்து என்ன டிஸ்பிள் பண்ணி வச்சுக்குவேன். பிரிண்ட் ரெமிட் டு அட்ரஸ் அப்படின்றது நமக்கு கஸ்டமரோட ரெமிட் டு அட்ரஸ் வந்து பிரிண்ட் ஆகணும்னு கேட்கும். ஸோ பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பிரிண்டோட சேர்த்து அவங்களோட ஹோம் கண்ட்ரி உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகணும்னு கேட்கும் பிரிண்ட் பண்ணும்போது. ஸோ நீங்கள் ஹோம் கண்ட்ரி என்னபிள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ எந்த கண்ட்ரி வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு கேட்கும். ஸோ கண்ட்ரி செலக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் இது. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ரூல் செட். ஸோ இந்த ரூல் செட் நம்ம கிரியேட் பண்ணுறது தான். டிஃபால்ட் இருக்க ரூல் செட் வந்து 3 ரூல் செட் இருக்கும். ஸோ அந்த லைன் அண்ட் டேக்ஸ் ப்ரொடெக்ட், லைன் ஃபர்ஸ்ட் டேக்ஸ் ஆஃப்டர் அண்ட் ப்ரொடெக்ட் ஆல். ஸோ இந்த 3 வந்து நம்ம டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து மணி உள்ளே வருது அப்படின்னா அதை அந்த மணியை வந்து நம்ம எதுக்காண்டி கொடுக்குறோம் அப்படின்னு கேட்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைன் அண்ட் டேக்ஸ் ப்ரொடெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு உள்ளே வர ஒரு இன்வாய்ஸ்க்கு வந்து மணி உள்ளே வருது அப்படின்னா அந்த மணியை லைனுக்கும் டேக்ஸுக்கும் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்ற ரூல் தான் இருக்குது. இது ரெண்டாவது இருக்கு என்னன்னா பார்த்தீங்க அப்படின்னா நான் லைனுக்கு ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டை ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணது போக மிச்சம் இருக்க அமௌண்ட்டை நான் டேக்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ப்ரொடெக்ட் ஆல் அப்படின்றது நான் இருக்க அமௌண்ட்டை எல்லாத்துக்கும் சேமாக நான் வந்து பிரித்து கொடுக்குறேன் அப்படின்றது தான் ப்ரொடெக்ட் ஆல். ஸோ அதுதான் அப்ளிகேஷன் ரூல் செட் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் பேசிஸ். ஸோ நம்ம டிஸ்கவுண்ட் கஸ்டமர் கொடுக்குறோம் அப்படின்னா அது எந்த பேசிஸில் டிஸ்கவுண்ட் கொடுக்கும். ஸோ இன்வாய்ஸ் அமௌண்ட்டை பொறுத்து கொடுக்குமா, இல்லை லைனை பொறுத்து கொடுக்குமா, இல்லை ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அதாவது டேக்ஸை பொறுத்து கொடுக்குமா, இல்லை டோட்டல் எல்லாத்தையும் சேர்த்து கால்குலேட் பண்ணி கஸ்டமருக்கு வந்து நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குமா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து அன்எண்ட் டிஸ்கவுண்ட் வந்து அலோவ் பண்ணலாமா அலோவ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்ட்டேல் பேமெண்ட். ஸோ இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணுறது பார்ட் பேமெண்ட்டாக பண்ணுறாங்களே அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்கா இல்லையா அதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எனி பிஸ்னஸ் யூனிட் டு ப்ராசஸ் ரெசிப்ட். ஸோ எனி பிஸ்னஸ் யூனிட் டு ப்ராசஸ் ரெசிப்ட் வந்து டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணலாமா வேணாமா. ஸோ அந்த ஃபீல்டு இது. நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் கார்டு. ஸோ இது உங்களுக்கு இது ஃபுல்லாமே எப்படின்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணுறவங்களுக்கு. ஸோ மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பேமெண்ட் கஸ்டமர் உங்களுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் தான் அது. ஸோ கிரெடிட் கார்டு ரெசிப்ட் மெத்தட் கேட்கும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் ரெசிப்ட் மெத்தடு, கிரெடிட் கார்டுலேருந்து என்னென்ன பண்ணுற முடியுமோ அதெல்லாம் கேட்கும். இது வந்து நமக்கு ஆப்ஷனல் தான், மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டிங். இப்போ வந்து நமக்கு மணி உள்ளே வருது அப்படின்னா அதை மணி வந்து டேக்ஸ் அக்கௌண்ட்டில் இதில் ஆட் பண்ணணும். அன்அலோகேட்டட் ரெவன்யூ அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணணும் நமக்கு வந்து ஆட் ஆகணும் அந்த மணி. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து கிராஸ் கரன்சி பண்ணுறோம். இப்போ யூஎஸில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, மெயின் ஹெட் ஆஃபீஸ் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கரன்சி ரெவன்யூ அமௌண்ட்டை இந்தியாவுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கிராஸ் கரன்சியாக இருக்குது. ஸோ அதை ரவுண்டிங் பண்ணுறதுக்கு ஒரு அக்கௌண்ட் கொடுப்பீங்க. ஸோ ரவுண்டிங் பண்ணுறதுக்கு எந்த அக்கௌண்ட் கொடுப்பீங்க. ஸோ கெயின் வந்தால் எந்த அக்கௌண்ட் ஆட் பண்ணுவீங்க, லாஸ் வந்தால் எந்த அக்கௌண்ட் ஆட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஜென்ரல் லெட்ஜரில் அக்கௌண்ட் டேட்டா வேல்யூ செட் கிரியேட் பண்ணி அக்கௌண்ட்டில் வந்து ஆட் பண்ணுவோம். அந்த அக்கௌண்டிங் ஆட் பண்ணுற ஃபீல்டு தான் அது. நெக்ஸ்ட் வந்து டிரான்சாக்ஷன். ஸோ டேக்ஸ் இன்வாய்ஸ் பிரிண்டிங் ஆப்ஷன்ஸ். ஸோ இன்வாய்ஸோட டேக்ஸ் இன்வாய்ஸோட பிரிண்டிங் ஆப்ஷன்ஸ். ஸோ ஐட்டமேஷன் சம்மரைஸு, ஐட்டம்ஸ் டேக்ஸஸ், ரீகேப்பு, சம் டேக்ஸஸ். ஸோ நீங்கள் இது எதில் வந்து பிரிண்டிங் ஆப்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு பிரிண்டிங் ஆப்ஷன் வந்து காட்டும். டாக்குமெண்ட் நியூமரிக் ஜெனரேஷன் லெவல். ஸோ இது எதுனால அப்படின்னா நம்ம வந்து ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இன்வாய்ஸ் நம்பர் ஜெனரேட் ஆகும். ஸோ அந்த இன்வாய்ஸ் நம்பர் எப்போ வந்து உங்களுக்கு ஜெனரேட் ஆகணும் அப்படின்னு கேட்கும். வென் சேவ்டு அப்படின்னா நீங்கள் ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி சேவ் பண்ண பிறகு ஜெனரேட் ஆகணுமா, இல்லை அந்த இன்வாய்ஸை வந்து சேவ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து ஜெனரேட் ஆகணுமா, இல்லை நீங்கள் இன்வாய்ஸ் என்டர் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்வாய்ஸ் நம்பர் ஜெனரேட் ஆகணுமா கேட்கும். ஸோ அந்த 3 ஆப்ஷன்ஸ் தான் இங்கே இருக்கும், நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அலோவ் டிரான்சாக்ஷன் டெலிஷன். ஸோ நீங்கள் பண்ணுற இன்வாய்ஸ் டிரான்சாக்ஷனை டெலீட் பண்ண முடியுமா உங்களால். ஸோ டெலீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அலோவ் கொடுத்துக்கலாம்.
நான் டெலிட் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னபிள் ரெக்கரிங் பில்லிங். ஸோ நான் ரெக்கரிங் பில்லிங் என்ன சொல்லியிருக்கேன், ரெக்கரிங் பில் வேணும் அப்படின்னா என்னபிள் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு தேவைன்னா விட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து ஜிமெயில். ஸோ ஃப்ரம் ஜிமெயில், ஜிமெயில் யார் அந்த கஸ்டமரோட ஜிமெயிலு, கஸ்டமரோட நேமு, ரிப்ளை டு ஜிமெயில். ஸோ அந்த இது ஒவ்வொன்றுமே கஸ்டமரோட ஜிமெயில் அவங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டேட்டாவெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஜிமெயில் இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லேட் சார்ஜஸ். ஸோ கஸ்டமர் வந்து உங்களுக்கு லேட் சார்ஜஸ் பண்ணுறாங்க, டியூ டேட்டை தாண்டி உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் எந்த வகையில் எந்த டைப்பில் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பீங்க, அது லேட் சார்ஜஸ் எவ்வளோ பண்ணுவீங்க, ஸோ இது எத்தனை நாளுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ பண்ணுவீங்க அப்படின்ற ஃபீல்டு தான். ஆவரேஜ் டெய்லி பேலன்ஸ் கால்குலேஷன் பேசிஸ்னா ஒரு நாளைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுப்பீங்க அப்படின்றது தான் நீங்கள் இதில் கொடுப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மந்த்லி. ஸோ மந்த்லி எவ்வளோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட், ஸோ மந்த்லி லேட் சார்ஜஸ்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்றது தான் இது. நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் இன்வாய்ஸ் டிரான்சாக்ஷன் டைப். ஸோ இன்ட்ரெஸ்ட் இன்வாய்ஸோட டிரான்சாக்ஷன் டைப் கொடுப்பீங்க. ஸோ நம்ம நார்மலாக கொடுக்குற இன்வாய்ஸ் டிரான்சாக்ஷன் டைப் வேறு, இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற இன்வாய்ஸ் டிரான்சாக்ஷன் டைப் வேறு. நெக்ஸ்ட் வந்து டெபிட் மெமோ சார்ஜ் டிரான்சாக்ஷன் டைப். ஸோ அவர் கஸ்டமர் வந்து டெபிட் மெமோ ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம் அதோட ஃபீல்டு தான் இது. ஸோ அதுக்கு நம்ம வந்து இந்த ரூல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ இன்வாய்ஸ். ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து சேல்ஸ் ஆர்டர் மூலியமா இம்போர்ட் பண்ணி ஒரு ஆட்டோ இன்வாய்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட மெமரி பைட் எவ்வளோ இருக்கணும், ஸோ இந்த மெமரி பைட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஆட்டோ இன்வாய்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த இது கொடுத்துட்டோம், இந்த மெமரி பைட் கொடுத்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆட்டோ இன்வாய்ஸ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுற ஒரு செட்டப்ஸ் மட்டும்தான். புரியுதா? ஜஸ்ட் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுற செட்டப்ஸ் மட்டும்தான். கேஷ் ப்ராசஸிங் ஒரு ஆப்ஷன். ஸோ கேஷ் ப்ராசஸிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெசிப்ட் பெரிய கிளிக் பண்ணிருக்கீங்க அது வரையா? இல்லை அதில் இந்த இங்கே இருக்கு பார்த்தீங்களா கேஷ் ப்ராசஸிங். பில்லிங் அண்ட் ரெவன்யூன்றது நம்மளோட இன்வாய்ஸ் கூடியது, கேஷ் ப்ராசஸிங் அப்படின்றது நம்மளோட ரெசிப்ட் கூடிய ஸ்டெப்ஸ். கேஷ் ப்ராசஸிங் அப்படின்றது ரெசிப்ட். சப்போஸ் நம்ம ஒரு ரெசிப்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரெசிப்ட்டை எதை வச்சு மேட்ச் ஆகணும்னு கேட்கும். சப்போஸ் நான் ஒரு 4 விதம் மேட்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் ரெசிப்ட் மேட்ச் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த கான்டாக்ட் நம்பரு, செகண்ட் ரெசிப்ட் பர்ச்சேஸ் ஆர்டரை பற்றி நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ தேர்டு வந்து சேல்ஸ் ஆர்டர். ஸோ இந்த இதெல்லாம் வச்சு நான் வந்து என்னோட ரெசிப்ட் வந்து மேட்ச் பண்ணிக்குவேன். ஸோ அதுக்காண்டி தான் கொடுப்பேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இதை வச்சு மேட்ச் பண்ணுவேன். ஸோ இதை வச்சு மேட்ச் ஆகலை அப்படின்னா பர்ச்சேஸ் ஆர்டரை வச்சு மேட்ச் ஆகும். ஸோ அதை வச்சு மேட்ச் ஆகலை அப்படின்னா சேல்ஸ் ஆர்டரை வச்சு எனக்கு வந்து மேட்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி 4 இது வச்சு நான் மேட்ச் பண்ணிக்கலாம் ரெசிப்டை. நெக்ஸ்ட் வந்து டேஸ் டு ஆட்டோ அப்ளை ரெசிப்ட். ஸோ நீங்கள் வந்து ரெசிப்ட் வந்து உங்களுக்கு ஆட்டோ அப்ளை சேல்ஸ் ஆர்டர்லேருந்து ஆட்டோ அப்ளை ஆகணும் அப்படின்னா கஸ்டமர் அவங்க பில் பே பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஆட்டோ அப்ளை ஆகணும், ரெசிப்ட் வந்து ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் ஆட்டோ அப்ளை கொடுத்துக்கலாம். சப்போஸ் யூஸ் ஆட்டோ அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ அப்ளை எத்தனை நாளில் வந்து உங்களுக்கு ஆட்டோ அப்ளை கிரியேட் ஆகணும் கேட்கும். 10 days கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து 10 days வந்து ரெசிப்ட் வந்து ஆட்டோ அப்ளை ஆகிடும். வந்து ரிகவரிங் பில்லிங் லொகேஷன் ஃபார் ரெசிப்ட். நீங்கள் ஒரு இன்வாய்ஸ் ரெசிப்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரெசிப்ட்டுக்கு வந்து கஸ்டமரோட பில்லிங் லொகேஷன் கொடுக்கணும். கன்ஃபார்ம் கொடுத்தா மட்டும்தான் உங்களால் ரெசிப்ட் கிரியேட் பண்ண முடியும். கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் லொகேஷன் என்டர் பண்ணாமல் ரெசிப்ட் கிரியேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து அன்ரிலேட்டட் டிரான்சாக்ஷன். ஸோ அன்ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்றது தேர்ட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் அலோவ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் தேர்ட் பார்ட்டி சப்ளையர் நீங்கள் வந்து அதை அலோவ் பண்ணிக்கலாம், அலோவ் பண்ணலையா என்ன சேனல் ரெவன்யூ மேனேஜ்மெண்ட் இன்டிகிரேஷன். ஸோ மேனேஜ்மெண்ட் இன்டிகிரேஷன் உங்களுக்கு வேணுமா வேணாமா? இதெல்லாம் ஃப்ரம் ரைட் ஆஃப் பண்ணுறது நாக் ஆஃப் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்களா. ஃப்ரம் ரைட் ரெசிப்ட், இந்த ரெசிப்ட்லேருந்து இந்த ரெசிப்ட்டுக்கு நீங்கள் வந்து ரைட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு வந்து மினிமம் ரீஃபண்ட் அமௌண்ட். ஸோ கஸ்டமர் வந்து உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, நீங்கள் சேல் பண்ண டேமேஜ் ஆயிடுச்சு, ரிட்டர்ன் கஸ்டமர் ரீஃபண்ட் அமௌண்ட் பண்ணுவீங்க. ஸோ அமௌண்ட் வந்து மினிமம் அமௌண்ட், குறைந்தபட்ச ரேட் வந்து அமௌண்ட் வந்து நீங்கள் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க கஸ்டமர்
ரீஃபண்ட் பண்ணி நான் 1000 அமௌண்ட் கொடுத்தேன் அப்படின்னா நான் என்னால் 1000 கீழே என்னால் ரீஃபண்ட் பண்ண முடியும். சார்ஜ் பேக் பண்ணீங்க அப்படின்னா சார்ஜ் பேக் டேட் எந்த டேட் டெபாசிட் பண்ண டேட் வந்துருக்கும், இன்வாய்ஸ் பண்ண டேட் வந்துருக்கும், ரிசிப்ட் வந்து ஆட்டோ பேமெண்ட் டெலிஷன். ஸோ நீங்கள் பேமெண்ட் டெலிஷன் பண்ணலாமா, பிறகு பேமெண்ட் டெலிஷன் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்றது இது அக்கௌண்டிங். ஸோ நம்ம இன்வெஸ்ட்ல பார்த்த மாதிரி ரிசிப்ட்லையும் ஒரு கெயின் உள்ள வருது லாஸ் வருது அப்படின்னா அது எந்த அக்கௌண்ட் ஆட் பண்ணிருக்கீங்க, கிராஸ் கரன்சி ரேட் டைப். ஸோ கிராஸ் கரன்சி உள்ள வருதுன்னா அதை எந்த ரேட்ல, ஸோ எந்த கன்வென்ஷன் ரேட்ல நீங்க வந்து நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு இங்க ஆட் பண்ணிக்கலாம். கிராஸ் கரன்சி ரவுண்டிங், கிராஸ் கரன்சி ரவுண்டிங் கிராஸ் கரன்சி ரவுண்டிங் அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட் ஆட் டேட்டாபேஸ் கேக்குதா? கேக்குது. டவுட் எதுவும் இருக்கா? இல்லைங்க, இது வரைக்கும் டவுட் இல்லை. இந்த செட்டப் வந்து காமன், எல்லாத்துக்கும் நம்ம எனேபிள் பண்ணா மட்டும்தான், இல்லைன்னா தேவையில்லை. கரெக்ட்டுங்களா? எல்லாத்துக்கும் காமன். இது வந்து டிஃபால்ட்டா இருக்க செட்டப்ஸ். நம்ம தேவைப்பட்டா இந்த செட்டப்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். தேவைப்பட்டா நீங்க வந்து மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மேனேஜ் ரெமிட் டு அட்ரஸ். ஸோ கஸ்டமரோட ரெமிட் டு அட்ரஸ் நம்ம வந்து நான் இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஈஸி சொல்யூஷன் அப்படி கொடுத்து பார்த்தீங்களா, லாஸ்ட் நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணும்போது ஈஸி சொல்யூஷன் கஸ்டமர் ரெமிட் டு அட்ரஸ் கொடுத்து பார்த்தீங்களா. ஸோ அந்த ரெமிட் டு அட்ரஸ் இங்கே கிரியேட் பண்ணுவோம். இங்கே ஃபஸ்ட்டு வந்து இங்கே ரெமிட் டு அட்ரஸ்க்கு வந்து ஒரு நேம் கொடுத்துப்போம். ஸோ இங்கே நேம் கொடுத்துட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்து கஸ்டமர் நேம் கொடுத்துட்டு அது எந்த கண்ட்ரியில் இருக்குது, அந்த கண்ட்ரியோட அட்ரஸ், அந்த கண்ட்ரி எந்த சிட்டியில் இருக்குது, சிட்டியில் இருக்க ஸ்டேட்டு, பின் போஸ்டல் கோடு, கண்ட்ரி எல்லாமே கொடுத்தோம். நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெமிட் டு அட்ரஸ் சேவ் ஆயிரும். நம்ம இங்கே நம்ம கிரியேட் பண்ண ரெமிட் டு அட்ரஸை நம்ம அங்கே செலக்ட் பண்ணி நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்படி தான் ரெமிட் டு அட்ரஸ் கிரியேட் பண்ணுவோம். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்க ரெமிட் டு அட்ரஸ். பேமெண்ட் டேர்ம்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏஇன்ஜெட் ஸ்டாண்டர்ட் அக்ரூவல் இருக்கு அப்படின்னா அக்கௌண்டிங் மெத்தட். ஸோ நம்ம பேமெண்ட்ல வந்து பேமெண்ட் மெத்தட் இருக்க மாதிரி ரிசீவர்ஸ் வந்து அக்கௌண்டிங் மெத்தட் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேம் ஏஇன்ஜெட் ஸ்டாண்டர்ட் அக்ரூவல்ன்ற நேம்ல வந்து இந்த அக்கௌண்டிங் மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. கிரியேட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இஸ் அன் ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து ஸ்டாண்டர்ட் அக்ரூவல் ஃபார் ஏஇன்ஜெட் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ இஸ் ஆஸ்திரேலியா நியூசிலாண்டுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் அக்ரூவலை வந்து அவங்க சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸாக கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் கான்செப்ட். ஸ்டேட்டஸ் ஆக்டிவா இருக்கு, இது கிரியேட் பண்ண டேட் இங்கே இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிட்டு இந்த அக்கௌண்டிங் மெத்தட் எல்லாமே இதுல வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ இன்வாய்ஸ்
உங்களுக்கு சார்ஜ் பேக் அட்ஜஸ்ட்மெண்ட் ரிசிப்ட் பில் ரிசிப்ட். ஸோ நம்ம இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிருப்பாங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஒரு அக்கௌண்டிங் மெத்தட் கொடுக்கணும் அப்படின்னா ஏஇஎன்இசட் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் அக்கௌண்டிங் மெத்தட் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த ரூல் செட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? ஓகே. இது மாதிரி நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என் பேர் கௌதம் அப்படின்னா நான் கௌதம் ஸ்டாண்டர்ட் அக்ரூவல் ஒரு செட் கிரியேட் பண்ணிட்டு அது எந்தெந்த கண்ட்ரிக்கு வந்து நான் கொடுக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு இந்தியா அண்ட் யூஎஸ்ன்னு கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் அக்ரூவல் கௌதம் டாட் ஆஃப் அக்ரூவல் அப்படின்னா கொடுத்து நான் கீழே இந்த ரூல் செட்டில் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரூல் செட்டில் ஆட் ஆகிடும். நான் ஒரு ட்ரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணுறேன் அக்கௌண்டிங் அப்படின்னா நேம் கீழே இருக்க எல்லாமே ஆட் ஆகிடும். இந்த அக்கௌண்டிங் மெத்தடில் டிஸ்பிளே ஆகும். இதுதான் அக்கௌண்டிங். ரிசீவபிள் செட்டப்ஸ் இதுதான். ரிசீவபிள் செட்டப்ஸ் புரியல. ரிசீவபிள் செட்டப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு தான் இருக்குங்களா? இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிசீவபிள்ஸ் ப்ராக்டிக்கல் பார்த்துட்டு பார்த்தா இன்னும் ஈஸியாக புரிஞ்சிருக்கும். டேட்டா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். நாளைக்கு நீங்கள் ரிசீவபிள்ஸ் ப்ராக்டிக்கல் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இதுதான் செட்டப்ஸாக புரியும். நாளைக்கு உங்களுக்கு கால் பண்ணுறேங்க. நாளைக்கு நான் மதுரை சென்டரில் பிக்கப் பண்ண போகிறேன். நாளைக்கு நான் சென்ட்ரல் வரைக்கும் போகிறேன் ஒரு வேலையா. நான் ஒரு 9:30க்கு தான் வந்துடுவேன். நான் 9 o'clock மேலே வச்சுக்கலாங்களா கிளாஸ்? நாளைக்கு 9:15 கிட்ட அப்படி நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள், ஃப்ரீயாக இருந்தால் எடுத்துக்கலாம் ப்ரோ. ஓகே.